ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். 25 நாள் 25 வீடியோ கட்டுமானம் தொடர்பாக பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி 14வது நாள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிச்சன் டேபிள் டாப் இல்லை கிச்சன் கவுண்டர் டாப்னு சொல்லலாம். ஸோ அதில் நாம் கவனிக்க தவறுகிறதுனால என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் அங்கே நாம் மேக் அவுட் பண்ணுறோம். ஸோ அதனால் பின்னாடி நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. உள்புற பூச்சு வேலையை நம்ம முடிச்சிட்டோம்னா, எல்லா சுவர்களுக்கும் பிளாஸ்டரிங் ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, நம்ம அடுத்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இந்த கிச்சனில் டேபிள் டாப் நம்ம எப்படி மேக் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது. பெரும்பாலும் நிறைய இடங்களில் இந்த விஷயத்தை கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அது கிளைண்ட் சைடும் கான்ட்ராக்டர் சைடும் இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. அப்படிங்கிறதுனால பின்னாடி அவங்க ஹவுஸ் ஓனர் யூஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த கவுண்டர் டாப் எவ்வளோ ஹைட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கீழே ஃப்ளோரிங் மட்டத்திலிருந்து மேலே அவங்க அந்த டேபிள் டாப்போட டாப் லெவல் அது என்ன ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு இல்லாமல் அவங்க ஸ்டாண்டர்டாக இந்த ஹைட் கொடுத்தா போதும் அப்படிங்கிறத மாதிரி நிறைய இடங்களில் கொடுத்துட்றாங்க. சில சமயம் அந்த ஹைட் அந்த யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட அது ஜாஸ்தியாக போயிடுது அவங்க ஹைட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடங்கள்ல அவங்க சமையல் பண்ணும்போதோ இல்லை நம்ம சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாலோ ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால் அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பேக் பெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை பற்றி என்னங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டேபிள் டாப்போட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ளோரிங் லெவல் நம்ம டைல்ஸ் ஒட்டினதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கு மேலே ஒரு 30 to 33 இன்ச்சஸ் நார்மலாக ஒரு ஒரு நம்ம யூஸ் பண்ணுறவங்களோட ஹைட்டை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுறவங்க ஒரு 4 feet 9 inchesலேருந்து ஒரு 5 feet 3 inches வரைக்கும் இருக்கிறாங்க, இல்லை 5 feet அப்படிங்கிறத நார்மலாக ஸ்டாண்டர்டாக வச்சுட்டோம் அப்படின்னாலும் கூட. ஸோ அப்போது அந்த இடத்துல அந்த டேபிள் டாப் நம்ம டைல் மட்டத்திலிருந்து அதோட டாப் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு 30 to 33 inch 33 inchக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த கவுண்டர் டாப் போடும்போது நம்ம கீழே டைல் போட்டிருக்க மாட்டோம், டைல் ஃப்ளோரிங் போட்டிருக்க மாட்டோம். ஸோ அப்போ அந்த டைல் ஃப்ளோரிங்கோட ஹைட் திக்னஸ் எவ்வளோ வருதுங்கிறத எடுத்துக்கிட்டு ஸோ அதிலிருந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு அந்த டைல் ஃப்ளோரிங் உங்களுக்கு ஒரு 2.5 inches இல்லை 3 inches வருது அப்படின்னா, ஸோ அதுக்கு மேலே நம்ம 35 இல்லை இந்த 30 inches இல்லை 33 inches எடுக்கிறோம்னா, இப்போ 30 inch எடுக்கிறோம்னா அப்போ அந்த 3 inches கூட சேர்த்துட்டோம்னா 33 inchஸாக எடுத்துக்கணும். அப்போ டைல் ஃப்ளோரிங் போட்டுட்டோம்னா மறுபடியும் அது பார்க்கும்போது உங்களுக்கு 30 inches ஃபினிஷிங்கில் கிடைக்கிற மாதிரி ஆகும். ஸோ இதே மாதிரி என்ன ஹைட் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் கண்டிப்பாக. ஸோ அந்த வீட்டில் அது என்ன ஹைட் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா, இல்லை அதில் என்ன டிஸ்டர்பன்ஸ், ஹைட் கூட வைக்கணுமா இல்லை ஹைட் கம்மியாக வைக்கணுமா, அங்கேருந்து அந்த ஹைட்டை கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீட்டோட கம்பேர் பண்ணி நம்ம வீட்டில் கொடுக்கும்போது நம்ம புதுசாக அமைச்சிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸோ இதை நம்ம அந்த இடத்துல இது ஒரு சின்ன விஷயந்தான், பட் அதை நம்ம செய்ய தவறிட்டோம்னா மறுபடியும் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாகவே அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நாளுமே பெரிய நம்மளுக்கு ஒரு தலைவலியான விஷயமா தான் இருக்கும். இப்போ யூஸ் பண்ணுறவங்க அந்த இடத்த யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க, அவங்க ஒரு 5 feet 6 inches ஸோ அந்த மாதிரி ஹைட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அப்போ நம்ம ஒரு 35 inch இல்லை 36 inch நம்ம டைல் ஃப்ளோரிங்லேருந்து அந்த ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹைட் ஒரு 30 inches 33 inches கொடுத்துருந்தோம்னா அதுவும் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப குமிஞ்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலையும் அவங்களுக்கு பேக் பெயின் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நம்ம கிச்சன் டேபிள் டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இந்த ஹைட்டே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கன்வீனியன்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அமைச்சிக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஸோ அதை ஹைட் கூட வைக்கணுமா கம்மியாக வைக்கணுமாங்கிறத உங்கள் கான்ட்ராக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் லேபர் கான்ட்ராக்ட் தான் பண்ணுறீங்கனாலும் அந்த டைமில் கரெக்டாக அந்த விஷயத்தை அங்கே கன்வே பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அமைச்சு கொடுக்க மாதிரி பார்த்துக்கங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த சிங்க்கோட டெப்த் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம இந்த எஸ்எஸ்ல சிங்க் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ரெடிமேடாக கிடைக்கும். ஸோ அந்த சிங்க் கொடுக்கும்போது டெப்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கவுண்டர் டாப்பில் கொண்டு பதைக்கும் போது அந்த டாப்லேருந்து உங்களுக்கு ஒரு 9 inches to
1 ஃபீட் அந்த மாதிரி டெப்த் தான் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் அவங்க எஸ்எஸ்ல கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மேசன்ட்ரி ஸ்ட்ரக்சராக நம்ம பண்ணுறோம். இந்த டேபிள் டாப் போடும்போதே வந்து ஷேப்பில் வந்து நம்ம அதை வளைச்சு கொண்டு போகிறோம். மேலே வந்து நம்ம கிரைனைட் ஒட்டும்போது வந்து கிரைனைட் ஃபினிஷிங்கில் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் வந்து டெப்த் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வீடுகளில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது கண்டினியூஸ் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே வெசல் வாஷிங் பர்பஸ்க்காக நின்று பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஒவ்வொரு தடவையும் குமிஞ்சு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அதை அந்த வெசல்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை வாஷிங்க்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது அதனால் பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதை வந்து ஃபினிஷிங்கில் எவ்வளோ ஹைட் இந்த டெப்த்து நம்ம கிரைனைட் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் வந்து அந்த டெப்த்து 9 இன்ச்சஸ்லேருந்து ஒரு 1 ஃபீட்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மேலே வந்து நம்ம இந்த டேப் ப்ரொவிஷன் கொடுப்போம். ஸோ அந்த சிங்க்குக்கு. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இப்போல்லாம் நிறைய மாடல்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நல்லா வந்து கொஞ்சம் வளைஞ்சு வர்ற மாதிரி மாடல்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா ஈவன் அது வந்து ஹரிசான்டலாகவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் ஹைட் வைஸையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் மாடல்ஸ் இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி குமிஞ்சு அதை வந்து நம்ம வாஷிங்க்காக வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக்கங்க. ஸோ இதனால் இந்த ஒரு விஷயம் சின்ன விஷயம் கவனத்தில் எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒவ்வொரு நாளும் நாம் சிரமப்படுறதுலேருந்து நாம் தவிர்க்கிறதுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் அந்த கிச்சன் டேபிள் டாப் நாம் போடும்போது வந்து நீங்கள் உங்களோட ஐடியாஸ் அங்கே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. நிறைய வீடுகளில் அது கிளைண்ட் ஆகட்டும் கான்ட்ராக்டர் ஆகட்டும் ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயினில் ஒர்க் பண்ணும்போது வந்து அவங்களுக்காக இவங்களும் வெயிட் பண்ணுறது இல்லை. ஸோ அவங்க வராதுக்கு முன்னாடியே ஸோ அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி யூசேஜில் அந்த வீடு கட்டுறவங்க தான் வந்து ஸோ அந்த வீடு யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சிரமமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக வீடு கட்டுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.